ஸ்ரீ அஷ்டபுஜகர திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், பாண்டிய மாவட்டத்தில் இந்திரத்யும்னன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அகஸ்திய முனிவரின் கட்டளைப்படி அவன் விஷ்ணுவின் சபதத்தில் பக்தி கொண்டான். ஒரு முறை பானையில் பிறந்த ஒருவன் அரசனை பார்க்க வந்தான். பெருமிதத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கிய அவர் அவருக்கு எந்த மங்கள சடங்குகளையும் செய்யவில்லை. ஆன்மீக குருவை கைவிட்ட ஒரு நபர் பரம புருஷனாக அவரிடம் நேரில் வந்துள்ளார். மற்ற தெய்வங்களை வணங்குபவர் உண்மையில் துரதிருஷ்டசாலி. பின்னர் ஆசிரியர் தனது சிஷ்யனை தனது அறிவுறுத்தலுக்காக சபித்தார். இயற்கை போதையில் யானையின் கருவறைக்கு செல்லுங்கள். சிறிது சிந்தித்தால் பானையில் பிறந்த கருணையுள்ள இறைவன் தோன்றினார். அவரே அரசனின் சாபம் மற்றும் விடுதலை பற்றி கூறினார். அரசே, அனைத்திற்கும் மேலான இறைவனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கரத்தை பிடித்தபோது அவர் உங்களை சாபத்திலிருந்து விடுவிப்பார். பிறகு நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இதனால் சாபம் பெற்ற மன்னர் பெரிய காட்டில் யானையாக மாறினார். ஆவேச போதையில் யானை கூட்டத்துடன் சுற்றி திரிந்தார். ஒருமுறை அவர் சமய பணியின் போது ஒரு நீர் தேக்கத்திற்கு வந்தார். அவர் பெண் யானைகளுடன் தண்ணீரில் விளையாடத் தொடங்கினார். அனைத்து யானைகளும் விட்டு சென்றன. அவர்களே சாகப் போவதைப் போல பயந்து காட்டுக்கு சென்றனர். யானைகளின் அதிபதி தன்னை அனாதையாக கண்டதும் மிகவும் வேதனைப்பட்டார். அவர் சுறாவிலிருந்து தன்னை இழுத்து கொண்டார். ஆனால் முடியவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு யானையின் அரசர் இந்த நிலையில் இருந்தார். தன் முற்பிறவியின் நினைவாக ஜெகந்நாதரை வழிபட்டார். யானைகளின் தலைவன் கூறினார், படைத்தல், பராமரிப்பு மற்றும் அழிவுக்கு காரணமான பரம புருஷ பகவானுக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். மூல காரணமான பிரபஞ்சங்களின் கர்த்தாவே, அனைத்து ஆதாரங்களின் வேர் சான்றுகளுக்கு அப்பாற்பட்டது. சாட்சியே, சுய ரூபமாக உண்மை உள்ளவரே, உமக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அறிபவர், அறியாதவர், அறியக்கூடியவர், இருப்பவர் என்ற முப்பெரும் வடிவத்தின் சாட்சியே, ஒதுங்கியவரே, தூயவரே, வேதங்களை அறிந்தவரே, தமக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். வேதாந்தத்தை அறிந்தவரும் வேதாந்தத்தின் சாட்சியுமான உமக்கு வணக்கங்கள். வேதாந்தத்திலிருந்து வெகு தொலைவில் மற்றும் வேதாந்தத்தின் இறுதி வரை நான் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பகவானே, தாங்கள் சுயமாக பிரகாசிக்கிறீர்கள் மற்றும் அனைத்து உலகங்களையும் ஒளிரச் செய்கிறீர்கள். யாராலும் வெளிப்படுத்த முடியாதவருக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். உன்னதமானவருமான தமக்கு எமது வணக்கங்கள். மாயையின் முறைகள் அற்றவரே, இயற்கையின் முறைகளுக்கு அப்பாற்பட்டவரே, நான் தமக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பிரபஞ்சம் இல்லாததால், அது இல்லாததால் வெறுமை, பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த காரணத்திற்கும் விளைவிற்கும் நான் தலை வணங்குகிறேன். அது வெறுமை என்றும் மிகுந்த வெறுமை என்றும் அறியப்பட்டு வெறுமையின் சாட்சி இருளின் உன்னத சாரமான உன்னத நபருக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இறைவன் உணர்வற்ற வடிவமாகவும் உணர்வின் வடிவமாகவும் இருக்கிறார். நான் ஆன்மாவின் அதீத வடிவத்தை, வற்றாத சுய ரூபத்தை வணங்குகிறேன். தீமையின் வடிவமே நன்மையின் வடிவம், நன்மையின் வடிவமே நன்மை. நல்லவற்றின் அதீத வடிவத்தையும் நித்தியமான நல்லவற்றின் வற்றாத வடிவத்தையும் நான் வணங்குகிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், தேவர்களே, இது எனது பரம பூரண சத்தியத்தின் மிகவும் தனித்துவமான மற்றும் ஆழ்நிலை பாடல். இதை கேட்ட பிறகும் நான் இல்லை என்று மற்றவர்கள் அவரை அங்கு அழைத்துச் செல்லவில்லை. இவ்வாறே யானைகளின் அதிபதியை காக்க விரைந்த முகுந்த பெருமான் 8 கரங்களுடன் துவஷ்டா என்ற 8 ஆயுதங்களை எடுத்து கொண்டார். கருடன் தனது உதவியாளர்களுடன் தேவதைகள், அசுரர்கள், முனிவர்கள், பாம்புகள், கிண்ணறர்கள் மற்றும் புரவலர்களுடன் ஏறுகிறார். திடீரென்று இறைவன் தனது சொந்த நீல அழகில் தோன்றி 3 உலகங்களையும் வியக்க வைத்தார். அவர் தங்க ஆடைகளை அணிந்தார். இந்த பகவான் மதுசூதனன் ஸ்ரீவத்ச மற்றும் கௌஸ்துப ரத்தினங்களை அணிந்துள்ளார். அவரது முகம் மெல்லிய புன்னகையுடன் உள்ளது. அவர் தனது சக்கராயுதத்தால் முதலையின் முகத்தை தாக்கினார்.
பின்னர் யானையின் தாமரையை மிகுந்த மரியாதையுடன் பிடித்தார். பரமபுருஷ பகவானின் தாமரை திருக்கரத்தின் ஸ்பரிசத்தால் அவர் ஜட வாழ்வின் அனைத்து சங்கிலிகளிலிருந்தும் விடுபட்டார். ஒரு குற்றத்தை செய்த பிறகு கடந்த காலத்தில் ஒரு சுறாவை போல கால்களை உதைத்ததற்காக ஹூஹூ தேவதைகளால் சபிக்கப்பட்டார். இன்று கேசவரால் விடுபட்ட சக்கரத்தின் ஸ்பரிசத்தால் சாப விமோசனம் பெற்று சொர்க்கத்தை அடைந்தார். யானைகளின் அதிபதி யானையின் உருவம் எடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உன்னத இருப்பிடத்தை அடைந்தார். அனைத்து முனிவர்களின் காலடித்தடம் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் ஹஸ்திகிரி என்ற பெயரில் புகழ் பெற்றது. கஜேந்திரன் ஏரிக்கரையில் 8 கரங்களுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க வேண்டும். இவ்வுலகின் அடிமைத்தனத்தை அழிப்பதற்காக விடுதலையை விரும்பும் மனிதர்களில் சிறந்தவர். அஷ்டபுஜ திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.